நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்த முரசுகளாக மாறுங்கள். இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் வெளிப்படுத்தட்டும். இந்த சத்தியங்களை உங்கள் உடலின் ஒவ்வொரு அசைவும் வெளிப்படுத்தட்டும். இந்த சத்தியங்களை உங்களின் ஒவ்வொரு நினைவும் நிலைப்படுத்தட்டும். இந்த ஜீவன் முக்த தன்மை உலகத்திற்கெல்லாம் சொல்லப்படும் முரசாக உங்கள் உடல் மாறட்டும். இந்த ஜீவன் முக்த தன்மை உலகத்திற்கெல்லாம் சொல்லப்படும் முரசாக உங்கள் உடல் மாறும் பொழுது நீங்கள் ஜீவன் முக்தர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நினைவும், ஒவ்வொரு உணர்வும் சக்தியையும் புத்தியையும் யுக்தியையும் பக்தியையும் வெளிப்படுத்தட்டும். இந்த குணங்களை, உணர்வுகளை ஒளிரச் செய்யட்டும். இந்த குணங்களை, உணர்வுகளை வெளிப்படுத்தும் புல்லாங்குழலாக மாறட்டும். நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்கள். ஜோதிகானந்த சுவாமி, நித்யானந்தம்மா. ஒரே ஒரு வரியில சுவாமிஜி சொல்லுவாங்க, ஜீவன்முக்தி பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு புத்தகத்திற்காக 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்குது அப்படின்னா அது நம்ம ஜீவன்முக்தி புக்கு மட்டும்தான். ஏன்னா நம்மளுடைய கந்தசஷ்டி இல்ல மீனாட்சி பிரம்மோற்சவம், இப்ப ராஜராஜேஸ்வரி பிரம்மோற்சவம், இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்களுக்கு தெய்வத்திற்கு, இப்போ ஒரு விநாயகருக்கோ இல்ல ஒரு முருகருக்கோ ராஜராஜேஸ்வரிக்கோ, இந்த மாதிரி நம்மளுடைய ஆதி கைலாயத்தில் வருடம் தோறும் 10 பிரம்மோற்சவங்கள் போல தொடர்ந்து நடக்கும். அதுல புத்தகத்திற்கென்று நடத்தக்கூடிய ஒரு பிரம்மோற்சவம் 10 நாள் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ஜீவன் முக்திக்கு தான். சுவாமிஜி எப்பவுமே சொல்லுவாங்க, ஒருத்தங்க ஞானம் அடையணும்னா, ஒருத்தங்களுடைய நோக்கம் ஜீவன் முக்தி மட்டும்தான் அப்படின்னா அதுக்கு அந்த புத்தகம் போதும் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த புத்தகம்ங்கிறது நான் தான் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. நேரடியாக அந்த ஜீவன் முக்தி புக்கு கையில வச்சிருக்கோம் அப்படின்னா சுவாமிஜியை கையில் ஏந்துகிறோம். நம்ம அவ்வளோ ஒரு அது ஒரு பேப்பர், ஒரு புக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அது நேரடியாக நம்முடைய பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம். ஏன் அப்படின்னா அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்களும் நேரடியாக சுவாமிஜியே வெளிப்படுத்தி நேரடியாக சுவாமிஜி கிட்ட இருந்தே வந்தது. எப்படி பகவத்கீதை ஸ்ரீகிருஷ்ணருடைய வாயின் மூலமாக வந்ததுன்னா இத்தனை காலங்கள் கடந்து அது எல்லா இவ்வளவு காலம் கடந்து அது நம்மளுடைய புனித நூலாக இருக்கு. எதனால அப்படின்னா ஒரு அவதார சக்தி வார்த்தை. அதே போல நம்முடைய ஜீவன் முக்தி புக்கு அப்படிங்கிறது அது ஒரு புத்தகம் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ பக்தர்கள் ஒரு மனக்குழப்பம், ஒரு பயம், ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த புத்தகத்தை, அந்த பிரச்சனையை நினைச்சு சுவாமிஜி எனக்கு இதுல இருந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சு அந்த புத்தகத்தை ஓபன் பண்ணாங்கன்னா கரெக்டா அதுக்கான தீர்வு, அது ஒரு தெளிவு இல்ல எந்த மனநிலையை நாம உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வந்தா அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கிறது நேரடியாக பல நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு இது ஒரு ஞான முகமாவே நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். பவர்ஃபுல் காக்னிஷன், எந்த நேரத்துல யாருக்கு எப்போ பவர்ஃபுல் காக்னிஷன் வேணும் அப்படின்னாலும் அந்த புத்தகத்தை சுவாமிஜியை நினைச்சு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கான நேரடியான தீர்வு அந்த புத்தகத்துல இருக்கும். இப்ப நிறைய பேர் அது மட்டும் இல்ல, நம்மளுடைய நான் கட்டாயம் இதை நான் குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். நம்மளுடைய பக்தர் ஒருத்தங்க
கல்யாணம் ஆகி ஒரு 4 மாதத்துல அவருடைய கணவர் வந்து இறந்துட்டாரு. ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க இறந்துட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா எனக்கு வந்து பயமா இருக்கு. நைட் எல்லாம் தூங்கவே முடியல. அந்த ஐயா இங்க இருக்கா மாதிரியே எனக்கு தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் நான் வந்து ஒண்ணே ஒண்ணு அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த ஜீவன்முக்தி புக் வந்து நான் குடுத்தேன். அந்த ஜீவன்முக்தி புக்கை பக்கத்துல வச்சு ஒரு பேஜ் அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நான் எப்போ தூங்குனேன்னே எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப டீப் ஸ்லீப்பா இருந்துச்சு. எனக்கு அந்த பயமே எனக்குள்ள இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த ஜீவன்முக்தி புக்க வந்து சொல்லுவாங்க. எப்ப நான் ஜீவன்முக்தி புக்க நினைச்சாலும், நம்மை தாண்டி நம்மளுடைய எமோஷனலான மூட் ஸ்விங், நம்மளுடைய பயம், நம்மளுடைய குழப்பம், நம்மளுடைய துக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மை ஜீவன்முக்த நிலைக்கு எடுத்துட்டு போகும்